இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். இப்போது நம்மளோட எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் இருக்கக்கூடிய இடம் தளி தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் டாக்டர் ஸ்ரீ நாகேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் இந்த தொகுதியில மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன கருத்து, என்ன சூழ்நிலை அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ போன 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்க தான் போட்டிட்டு இருந்தீங்க. ஆமா. அப்போ உங்களுக்கு எதிராக களம் கண்டவரும் ராமச்சந்திரன் அவர். அப்ப அவர் 60% மேல வாக்கு வாங்கியிருந்தாரு, நீங்க 33. சோ 50-50 தான் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் இந்த தொகுதியில இருந்தது. அதற்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா ராமச்சந்திரனை கம்ஃபர்டபுளா நீங்க பீட் பண்ணிருக்கீங்க. சோ அந்த மூமெண்டம் இந்த தேர்தலையும் தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணமாக இருக்கு? ஏன்னா ராமச்சந்திரன் தொடர்ந்து இங்க ஜெயிச்சுட்டு வராரு, இண்டிபெண்டன்டா இருந்தும் 20 வருஷமா அவர் இங்க எம்எல்ஏவா இருக்கிறாரு. 3 வாட்டி எம்எல்ஏ ஆயிட்டாரு. கடந்த 2006ல அவர் சுயேட்சையா நின்று எம்எல்ஏ ஆனாரு. 20 வருஷமா நம்ம தொகுதி எந்த வளர்ச்சி அடையல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றத்தை எதிர்பார்த்ததுக்கான அந்த லட்சணம் தான் லோக்சபா தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம பிஜேபியோட வாக்கையும் நம்ம அதிமுக எடுத்த வாக்கையும் கூட்டி பார்த்தா 85,000 ஓட்டு வருது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட், திமுக, காங்கிரஸ் எல்லாமே சேர்த்தா 70,000 தான் வருது. சோ கம்ஃபர்டபுளா 15,000 ஓட்டு லீடிங்ல நம்ம லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த தொகுதியில நம்ம முன்னிலையில இருக்கோம். ஆனா உங்களுக்கு கம்ப்ளீட் ஓட் டிரான்ஸ்பர் தேவைப்படுது இல்ல? அதிமுக இருந்து 100% ஓட் டிரான்ஸ்பர் பாஜகவுக்கு தேவைப்படும். இப்போ சிறுபான்மையினர்கள்லாம் என்ன சொல்றாங்க, பாஜக ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு வாக்களித்த சிறுபான்மையினர்கள் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு அந்த ஓட் டிரான்ஸ்பர் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா இருக்கும். இந்த வாட்டி நம்ம தேர்தல் நடத்துறதே அதிமுக தலைமையில தான். தலைமையே அதிமுக தான். அவங்கள முன்ன வச்சுதான் நாங்க தேர்தலுக்கே போறோம். அதனால கண்டிப்பா ஓட்டு டிரான்ஸ்பர் இருக்கும். இப்போ தளி தொகுதியில என்ன மாதிரியான பிரச்சனைகள் முக்கியமா நீங்க அட்ரஸ் பண்ண நினைக்கிறீங்க ஜெயிச்சீங்கன்னா? இப்போ இந்த தளி தொகுதி என்பது ரொம்ப பின்தங்கி இருக்கு. சரியான சாலை வசதிகள் இல்ல, நல்ல ஒரு காலேஜ் கிடையாது, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, எந்த நல்ல ஒரு கம்பெனி கிடையாது, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம மாத்தணும். நம்ம அதிமுக ஆட்சி அமைஞ்சா பிஜேபி கண்டிப்பா ஜெயிக்கும். இந்த வாட்டி ஜெயிச்சா நம்ம கண்டிப்பா இந்த தொகுதிக்கு நல்ல காலேஜ் கொண்டு வரலாம், பெண்களுக்கான காலேஜ் கொண்டு வரலாம், நல்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு வரலாம், நல்ல சாலை வசதி செஞ்சு கொடுக்கலாம். இங்க நிறைய காட்டுப்பகுதி இருக்கிறதுனால கடந்த ஒரு வருஷத்துல 4 பேர் யானை மிதிச்சு இறந்து போயிருக்காங்க. அதுக்கு மின்சாரம், அந்த கேட் எல்லாம், இந்த அந்த வேலையெல்லாம் போடலாம். அந்த மாதிரி போட்டு நம்ம தொகுதியை நம்ம மேம்பட செய்யலாம். குறிப்பா ராமச்சந்திரன் அவர்கள் மீது அவர் ஒரு ரவுடி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் மேல ஒரு கொலை கேஸ் கூட நிலவுல இருக்கு, ட்ரையல்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய கேஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு வேட்பாளரை நீங்க எதிர்கொள்றீங்க. ஆமா. உங்களுக்கு எந்த மாதிரியான த்ரெட் எல்லாம் இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பயப்பட மாட்டேன் யாருக்குமே. நான் ஒரு டாக்டரா இருக்கலாம், சாதாரண டாக்டர் தான். யாருக்குமே பயப்பட தேவையில்லை. நான் தர்மத்துக்காக நிக்கிற எலெக்ஷன்ல. மக்கள் அது போன எலெக்ஷன்ல உணரல. போன எலெக்ஷன்ல நான் திடீர்னு வந்துட்டேன். நான் திடீர்னு கேண்டிடேட் ஆயிட்டேன். இந்த வாட்டி அப்படி கிடையாது. நான் அறிமுகமா இருக்கேன், மக்களும் பாத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம மாநிலத்துல திமுக ஆட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. மக்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. அதிமுக ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எல்லாமே மாறும். போன வாட்டி லோக்சபால எடுத்த வாக்குகளை விட அதிகமா இந்த வாட்டி வாக்குகள் என்டிஏ கூட்டணிக்கு வரும். குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி கொள்கை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. குறிப்பா திமுக 2 மொழி கொள்கை போதும் அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்களுடைய தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா கன்னடம் பேசுற மக்கள், தெலுங்கு பேசுற மக்கள், கண்டிப்பா தமிழ் பேசுற மக்கள் அப்படின்னு 3 மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. இப்ப தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தளி போன்ற ஒரு தொகுதிக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற மாதிரி நீங்களே கேள்வி கேட்டீங்க, நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. இங்க எல்லா வகையான மக்களும் இருக்காங்க. தமிழ் பேசுறவங்க இருக்காங்க, தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க. அதனால மும்மொழி கொள்கை கண்டிப்பா நமக்கு வேணும். இப்ப பாத்தீங்கன்னா நானே 7 லாங்குவேஜ் பேசுறேன். 7 லாங்குவேஜ் பேசுறதுனால நான் எல்லார்ட்டையும் பேச முடியுது, எந்த நாட்டுக்கு வேணாலும் போக முடியுது, என்ன வேணாலும் செய்ய முடியுது. இது ஒரு பெரிய ஸ்கில் இல்லையா? லாங்குவேஜ் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கிட்டா அதுல என்ன தப்பு இருக்கு? அதிகமான லாங்குவேஜ் கத்துக்கலாம். தமிழ் ரொம்ப பழமையான லாங்குவேஜ். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன். தமிழ் தான் முதன்மை இருக்கட்டும். பட் இருந்தாலும் அடிஷனலா நம்ம நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு கிடையாது. உங்களுடைய நல்ல தேசிய ஆன்மீக எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். தேர்தலில் உங்களுக்கு சாதகமாக முடிவு வர்றதுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
நேயர்களே, மற்றொரு எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.